நீங்க பிளிப்கார்ட், அமேசான் மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பொருள் வாங்கி விற்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா என்ன பொருள் வாங்கி விற்கணும் ஐடியா இல்லையா அப்படின்னா, நான் சொல்ல போற இந்த 2 ஐடியா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் சொல்லக்கூடிய பொருட்கள் வீணா போகாது. அதை நீங்க எப்ப வேணாலுமே சேல் பண்ணலாம். குறிப்பா Facebook, Instagramலுமே நீங்க பேஜஸ் கிரியேட் பண்ணி அந்த பொருட்களை நீங்க சேல் பண்ணலாம். அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மேற்கொண்டு பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் குழந்தை பிறந்துட்டு தான் இருக்கும் போது எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக தேவையாக இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் இன்னோவேட்டிவான டாய்ஸ், அதாவது மார்க்கெட்டில் எந்தெந்த டாய்ஸ்லாம் புதுசாக ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்டில் போட்டு நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாய் ஸ்க்ரீனில் தெரியுமா, இந்த டாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல சேல் நடந்துச்சு வைக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமான டாய்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் பேரண்ட்ஸ் அதிகமாக குழந்தைகளுக்கு வாங்கி தர விருப்பப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இப்போ என்ன கேட்டாலுமே வாங்கி தரத்துக்கு அப்பா அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது டாய்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டாய்ஸ் தான் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் டெல்லி சைட் போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய டாய்ஸ் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சென்னையில் கூட ஏதாவது ஹோல்சேல் கடை இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டாய்ஸ் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் பல்க் ஆர்டர் கூட எடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க கடைக்காரங்கிட்ட பேசி கூட நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் மாரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ ரெண்டாவது ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஐடியாவாக இருக்குது. அதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ரெசின் ஆர்ட் நல்லா போயிட்டு இருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் மேக்கிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை வச்சு பண்ணக்கூடிய டாய்ஸ், அதுமாரி வரையறதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இந்த ப்ரஷ்ஷு, பெயிண்ட்டு, பென்சில்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை சவுகார்பேட் போனீங்கனாலே உங்களுக்கு நல்ல பல்க் ஆர்டரில் கிடைக்கும். நீங்கள் அங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கி நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸுக்கே விற்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அதை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. ஸோ மேற்கொண்டு பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.